அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். பிரமாணம் என்பது 2 வகையான பிரமாணங்கள். ஒன்று சடங்காச்சார பிரமாணம், ஒன்று செவ்வையான பிரமாணம், உண்மை பிரமாணம். இந்த உண்மை பிரமாணம் என்றென்றைக்கும் அழிக்கப்படாதது. இந்த உண்மை பிரமாணத்தின்படி நடந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். மற்றபடி மாற்றப்பட முடியாது. ஆனால் இந்த சடங்காச்சார பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையின்படி செய்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த பிரமாணம் காட்டுகிறது. இது சில காலங்கள் மட்டுமே இருக்குமே தவிர நிரந்தரமாக இது இருக்காது. அது முடியக்கூடிய தருவாயில் அவைகளை நாம் ஏற்று பலப்படுத்தும் போது, நடத்தும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கு ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், லேவியராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செய்யக்கூடிய பிரமாணங்களை, சில கடமைகளை குறித்து தான் இந்த சடங்காச்சார பிரமாணங்கள் நமக்கு சொல்லுகிறது. அங்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். இது பலி செலுத்துகிற பிரமாணம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை கற்பித்தவர் யார் என்றால் மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார். இது மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசி சொன்ன வார்த்தை. இதைத்தான் இங்கே எபேசியர் 2:15 அங்கு சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பிரமாணத்தை தான் எபேசியர் 2:15 சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் நம்முடைய மாமிசத்தினால் ஒழித்து, தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சட்டதிட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஒழித்தபடியால் அதை மாற்றினார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளில் சிலர் இது கற்பனை ஒழிந்து விட்டது, கற்பனை தேவையில்லை, ஆண்டவர் ஒழித்து விட்டார் என்று பறைசாட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது வேதத்திற்கு மிகவும் புறம்பானது. மேலும் உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு சுமக்கிற லேவியர் புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேல் மூப்பர் எல்லோருக்கும் ஒப்புவித்து, இந்த புஸ்தகத்தின், இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்ல மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதினார். அங்கு கற்பனைகள் கல் பலகையில் ஆண்டவர் சொந்த விரலினால் எழுதினார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது ஆண்டவர் சொல்ல மோசே ஒரு பலகையில், ஒரு புஸ்தகத்தில் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே உபாகம புஸ்தகம் 31:24 நாம் வாசிப்போம் என்றால், மோசே இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு, அன்பு பிள்ளைகளே, ஒரு புஸ்தகத்தில் எழுதினார் என்று அங்கு வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. பின்பு நாம் இதே வார்த்தைகளை நாம் 2 நாளாகம புஸ்தகத்திலே நாம் 35வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 35வது 2 நாளாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள், காளைகளையும் அப்படியே செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பலி செலுத்தக்கூடிய பிரமாணம், சடங்காச்சார பிரமாணத்தின் வழிமுறைகள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் அங்கு மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கொலேசியர் 2:14 அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்,
நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணியடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் மீண்டும் உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் அங்கு 25வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்கள், அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகம் உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியில் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரமாணம் உங்களுக்கு விரோதமாக காணப்படும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் கொலோசியர் 2:14 சொல்லுகிறார், கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை. என்ன விரோதம்? கட்டளைக்கு விரோதம் என்ன? என்னென்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். அப்படி என்றால் அதற்கு விரோதம் என்னவென்றால் உண்டாக்குவோம். எதிரடை சொற்கள் தான் விரோதம். அது எப்படி தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக இருக்கும்? ஆண்டவர் அதை எப்படி சொல்லி இருப்பார்? நாம் சற்று சிந்திக்க வேண்டும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மகிமையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், மல்கியா 4:4 நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நான் நியமித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆச்சாரமாக காணப்படுகிறதை தவிர அது ஆவிக்குரிய விஷயத்தில் ஒன்றும் இல்லை என்பதை அங்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மேலும் கொலோசியரின் புஸ்தகத்திலே நான் வாசித்தது போல எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு சத்தியத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அது நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துவதோ அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், இந்த நியாயப்பிரமாணம் சடங்காச்சார பிரமாணத்தினால் நாம் எந்தவித நன்மையும் பெற முடியாது என்று சொல்லுகிறார். அது நாம் செய்த பழிக்கு, நாம் செய்த பாவங்களுக்கு பழி செலுத்தக்கூடிய பிரமாணம் தானே தவிர அது ரட்சிப்பின் அடையாளம் அல்ல என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் தான் அதை புரிந்து கொள்வது இல்லை. மேலும் வாசிக்கும் போது லேவியராகம புஸ்தகத்திலே நாம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து, ஒருவன் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும், எந்த பலியாக இருந்தாலும், தகன பலியாக சர்வாங்க தகன பலியாக இருந்தாலும், அதை ஆட்டுக்குட்டியாக மாடாக எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து செலுத்த வேண்டும், தேவனுடைய மகிமை காணும்படி செலுத்த வேண்டும் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் அங்கு எபேசியர் 2:15 கொலோசியர் 2:14 சட்டதிட்டங்களாய் நியாயப்பிரமாணம் என்றும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்றும் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பவுல் இதை குறித்து சொல்லும்போது தெளிவாக அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளை அவர்கள் செலுத்து வரும்போது அவைகள் ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுக்கு என்று உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? ஒரு மனிதன் ஒரு முறை தான் செய்த தவற்றுக்கு பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கேற்ற பலியை செலுத்திவிட்டால்
அவன் மீண்டும் பாவம் செய்யாது இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்குள் அந்த பழி செலுத்தினதற்கு கூட அந்த பாவ உணர்வு அவனுக்குள் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி என்றால் இது பாவத்தின் பரிகாரத்தை போக்குவதற்குத்தான் இது கொடுக்கப்பட்ட பிரமாணமே தவிர ரட்சிப்புக்கு ஏற்ற பிரமாணம் அல்ல. இந்த பிரமாணத்தின் கிரியைகளினால் நாம் தேவ சமூகத்தில் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. நான் பாவம் செய்தேன், பாவத்தின் பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாட்டையோ நான் பழி செலுத்தி விட்டேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாம் பாவத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 5 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 2 5 2 இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒருவன் தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை செலுத்திவிட்டால் கடமை முடிந்தது என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் அது அல்ல. பாவம் செய்துவிட்டு அந்த பழி செலுத்தினதற்கு பின்பு, பாவத்தின் பரிகாரம் செலுத்தினதற்கு பின்பு நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்து இருக்க வேண்டும். பாவம் மீண்டும் நம்மை தொடரும் என்று சொன்னால் நாம் அந்த செலுத்தின பலி நம்மை தேவ சமூகத்தில் மேன்மைப்படுத்தாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரரை, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கித்தவனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்துக்கு துன்பத்திற்கண்ண தான் துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. நான் விருத்த சேதனத்தை பற்றி உங்களிடத்தில் சொன்னால் நான் மறுபடியும் ஏன் இப்போது வரை துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்? அன்பு பிள்ளைகளே, சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நாம் சற்று கவனித்து கேட்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வேதம் நமக்கு 2 விதமான சத்தியங்களை நமக்கு சொல்வதில்லை. ஒரே விதமான சத்தியத்தை தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய குணங்கள் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுவது இல்லை என்பதை நாம் சற்று உணர்கிறோம். மேலும் எபிரேயர் அங்கு 9வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுக்குமே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பெரிதான ஆசாரியராய் வெளிப்படப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் வெளிப்பட போகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவங்கள் நமக்கு எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்றால், நாம் பாவத்தின் நிமித்தம் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் ரத்தம் சிந்த வேண்டும். அந்த ரத்தம் சிந்துதலை நாம் ஒரு ஆட்டின் மூலமாகவோ ஒரு மாட்டின் மூலமாக ஒரு புறாவின் மூலமாக கொடுத்தால் அது நம்முடைய பாவத்திற்கு ரட்சிப்பு என்று நாம் நினைக்கக்கூடாது. அதற்கு பரிகாரம்தான். தற்போதைய பாவத்திற்கு நாம் விளக்கப்பட்டு விட்டோம் என்று பொருளை தவிர நாம் முற்றிலும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டதால் நாம் பாவத்திலிருந்து முற்றிலும் விளக்கப்பட்டு ரட்சிப்பின் பாதையில் கடந்து சென்றோம் என்று நினைப்பது மிக தவறு. அப்படி நினைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மறுபடியும் பழி செலுத்தாமல் உங்களுடைய நடக்கைகளை ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் காண்பிக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு நேற்றைய தினத்தில் தேவனுடைய 10 கட்டளைகளை குறித்த சம்பவத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவனுடைய சடங்காச்சார பிரமாணங்களின் வழிமுறைகள் என்ன என்பதை நாம் கவனித்தோம். இந்த சடங்காச்சார பிரமாணங்களை செலுத்துவதனால் நாம் பரலோகத்திற்கு ஒரு நாளும் செல்ல முடியாது. இதைத்தான் அங்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிவான் ஆக்கப்படுவதில்லை என்று. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சடங்காச்சார பிரமாணத்தின் மூலமாக செய்கிறவர்களைத்தான் குறிக்கிறது தவிர 10 கற்பனைகள் நடக்கிற பிள்ளைகளை அல்ல என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன்.
கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு யுக்தியை நேற்றைய தினக்கும் இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதை குறித்து நாம் நாளைய தினத்திலும் இந்த செய்தியை கேட்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய பாதுகாவல் இருந்து நாங்கள் உமக்கேற்ற நல்ல வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, மற்ற மக்கள் சொல்வது போல நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆச்சார பிரமாணத்தை அல்ல, நீதியின் பிரமாணத்தை எங்களுக்கு கொடுத்து அதன் வழியாக நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்குரிய உலகம் அந்த நீதியின் பிரமாணத்தை ஆச்சாரமாக எண்ணி அது விட்டது, அது நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த அபச்சொல்லை என் தேவன் நீக்கி அவர்களும் இந்த நீதியின் பிரமாணத்தில் நடக்க கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை தந்தரில் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த சத்தியத்தை நாம் தியானித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.